நான் சர்வாதிகாரி, சாட்டையை கையில் எடுப்பேன் என்று கூறினார். அதுக்கப்புறம் என் கட்சி அது யாரும் அது கேட்கவே இல்லை. இவர் சொல்கிறது யாருமே கேட்கறது கிடையாது. என் கட்சிக்காரர்கள் செய்யும் தவறால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்புறம் பார்த்தார் நம்ம ஆளுங்க தான் கேட்கல, என்னடா பண்ணலான்னு பார்த்தா மற்றவர்களை பார்த்து சீண்டி பார்க்காதீர்கள், திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள். எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும், இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. தன்னை சுற்றி இருக்கவங்களை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் எதிரிகள் பேரில் பாய்கிறார். அவரை பார்த்து வருத்தமாக இருக்குது எனக்கு சில சமயம் பார்த்தா. அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அராஜக கட்சியாக மாறி வருகிறது. ஒரு காலத்தில் ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றால் நம்மளால் சொல்ல முடியுது. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஆபத்தான நிலைமையில் திமுக மாத்திரம் இல்லை, தமிழ்நாடும் அதனால் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. இங்கே இந்த சசி தரூர் இருந்திருந்தால் இதை பற்றி பதில் கூறியிருப்பேன் அவர் எதிர. இது தமிழ்நாட்டில் நாங்கள் கொடுக்குற வரியில் 29% தான் நமக்கு வருது அப்படின்னு கூறியிருக்காங்க. இது அப்பட்டமான பொய். இதை அவங்க நிர்மலா சீதாராமன் அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க இதை மத்திய அரசு கொடுப்பதோ இல்லது மாநில அரசு அது மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு திருப்பி கொடுப்பதோ இல்லை, அது ஃபைனான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுறாங்க. அதை பற்றி சசி தரூர் கூறியிருந்தார். ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது பல மாநிலங்களை அவங்க ஆலோசனை கேட்டு தான் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவர் சொன்னார், அந்த மாநிலங்களில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக பணம் போகிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலம், உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலம், பீகார், அந்த வடமேற்கு பகுதிகள், அது எல்லாம் நம்ம எதிரிகள் அந்த மாநிலங்களை தாக்கக்கூடிய மாநிலங்கள். உத்தராகண்ட் இதெல்லாம் அந்த மாநிலங்களுக்கு உதவி அதிகம் கொடுக்கவில்லை என்றால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஆபத்து. இதை நாம் வெறும் அரசியலாகவோ பொருளாதார ரீதியாகவோ மாத்திரம் பார்க்கக்கூடாது. இதில் நாட்டினுடைய பாதுகாப்பும் இதில் இருக்கிறது என்பதை சசி தரூர் போன்றவர்கள் உணர வேண்டும். அவர் இருந்திருந்தால் அவர் முன்னால் கூறியிருப்பேன். ரெண்டாவது, இதை நம்ம தமிழ்நாட்டில் வந்த வெள்ளத்தை பேரிடராக அதை அறிவிக்க வேண்டும் என்று இவர் மனு கொடுத்திருந்தார். பேரிடராக அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று ஐக்கிய முன்னணி அரசு எந்த அரசில் திமுக பங்கேற்றதோ அதுவே 2013 உத்தராகண்டில் 5700 பேர் மூழ்கினார்கள். பெரிய வெள்ளம். அதை பேரிடரை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தது. அப்போது திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணி அரசு கூறுகிறது அதற்கு சட்டத்தில் வழி இல்லை. அந்த மாதிரி சட்டம் இல்லை. எந்தெந்த இடத்துல ஒரு பேரிடர் நடக்கிறதோ அங்கே போய் ஆய்வு செய்து அதற்கு வேண்டிய பணம் கொடுப்பார்கள். கேரளாவுக்கும் அப்படி தான் நடந்தது, எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி தான் நடந்தது. அதை வைத்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறுவது அது முற்றிலும் தவறு. அதை நம்ம பத்திரிகைகளும் அதை எடுத்து எழுதுவதில்லை. பெரிய எதிர்க்கட்சி இப்போ அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரோ ஏதோ பேச்சு நடக்குது, இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அமலாக்கத்துறை துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா? அமலாக்கத்துறை இது வரைக்கும் 1 லட்சம் கோடி ரூபா தவறான பணத்தை பிடிச்சிருக்காங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது. ஏன்னா அதை போய் பிடுங்கணும்னு பார்த்தாங்க. இதில் வங்கி மோசடியில் 41,000 கோடி ரூபா பணத்தை பிடிச்சிருக்காங்க. வங்கி மோசடி செய்ததில் அதில் மல்லையா, நிரவ் மோடி இவங்களெல்லாம் 22,000 கோடி ரூபா மோசடி செய்ததில் 19,000 கோடி ரூபா சொத்தை அவங்கள்ட்டேருந்து பிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. இதெல்லாம் யாராவது பேசுகிறாங்களா? அதை வங்கிகளுக்கு அதை விற்று 15,000 கோடி ரூபா திருப்ப கொடுத்துருக்காங்க இடி. லஞ்ச ஊழலை பொறுத்தவரையில் 5,400 கோடி ரூபா தான் இதுவரைக்கும் பணம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தான் பிரச்சனையே. இவ்வளவு பெரிய விஷயத்தை இடி பண்ணுறாங்க, அவங்க சொத்தெல்லாம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இடி நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒரு எதிர்க்கட்சி, ஏதாவது ஒரு பத்திரிக்கை, ஏதாவது ஒரு அறிவுஜீவி சொல்லி கேட்டிருக்கோமா? நம்ம இவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறாங்களேன்னு. அவர்களை தொட்டால்தான் பிரச்சனை. கத்தையாக பணம் கிடைக்குது. ஒரு பார்த்தா சாட்டர்ஜின்னு ஒரு அமைச்சர்கிட்டேருந்து
அவர் பேரில் ஒரு நடவடிக்கை எடுத்தால் இது பழிவாங்கல். இப்போ தமிழ்நாட்டில் 82 கோடி ரூபா கிடச்சிருக்கு, ஜார்க்கண்டில் 340 கோடி ரூபா கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஈடி நடவடிக்கை எடுக்காத கிடைக்குமா இதெல்லாம்? ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கும்போது இது காழ்ப்புணர்ச்சி, இது பழிவாங்கல் என்று கூறி இது பாஜகவினுடைய எதிரிகள் மேலே இது பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பாஜக கர்நாடகா தவிர எந்த இடத்துல அது ஆட்சி செய்தாலும் அதன் பேரில் எந்த லஞ்ச குற்றச்சாட்டும் இல்லை. கர்நாடகாவில் மாத்திரம்தான் குற்றச்சாட்டு இருக்கே தவிர 27 ஆண்டுகளாக குஜராத் ஆட்சி செய்கிறது குற்றச்சாட்டு இல்லை. இந்த இடம் மத்திய பிரதேசில் பாஜக எப்படி ஜெயிச்சது என்பதை பல வல்லுநர்கள் எழுதினார்கள். அதற்கு காரணம் 18 ஆண்டுகளாக அவங்க ஆட்சி பண்ணுறாங்க, யாரும் அவர்களை பார்த்து நீ ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னது கிடையாது அப்படின்னு. நீங்கள் பாஜகவில் யாரையாவது பிடிச்சி இது எதிர்கட்சியில் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் நீ வாய அவனை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியும்? எதிர்கட்சியில் ஃப்ராடு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. யூபியை எடுத்துங்க, பாஜக சர்க்கார் எப்படி நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சிடும். யூபியில் தடி எடுத்தவன் தண்டல்காரன் இருந்தது, அங்கே ஆட்டிக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அதனால் பேப்பரில் படிச்சிங்களே இல்லையான்னு தெரியல, துக்குளக்கில் எழுதியிருக்கோம். அதை பற்றி 10,000 கோடி ரூபா அவர் ஒரு சாம்ராஜ்யமே நடத்தினார். 54 கம்பெனி. இந்திரா காந்தியினுடைய குடும்பத்தினுடைய சொத்தை அவர் பிடிங்கினார். காங்கிரஸ் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த ஆர்டிக்கை என்கவுண்டரில் ஃபினிஷ் பண்ணான். யார் காரணம்னாக்க ஒரு முஸ்லீம் பெண் அந்த ஆர்டிக்கை எடுத்து போராடினான். அதற்காக அவர் அந்த ஆர்டிக் எலிமினேட் ஆன உடனேயே யூபி ஆடி விட்டது. 10,000 கோடி ரூபா பணத்தை பிடிச்சாங்க அவர்கிட்ட. இது வரைக்கும் யூபியில் என்ன ஒரு உறுதியான ஒரு கட்சி ஆட்சி செய்யும் பொழுது என்னென்ன மாதிரி அதுக்கு விளைவுகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். நல்ல விளைவுகள். ஆறு ஆண்டுகளில் 10,000க்கும் மேலான என்கவுண்டர்கள், 89 மாபியாக்கள் மடிந்தனர், 2,215 பேர் காயமுற்றனர், 14,000 கிரிமினல்களை கைது செய்தது யோகி அரசு. இவங்கெல்லாம் உலாத்தின்னு இருந்தான். இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம், அவனை தொட முடியாது, அவனை தொட்டால் இந்த கான்ஸ்டியூன்சியில் ஜெயிக்க முடியாது. அதில் 2 போலீஸ்காரர்கள் இருந்தார்கள், 752 பேர் காயமுற்றார்கள். அரசாங்கம் விலை கொடுத்து தான் இதை செய்தாங்க. 6 மாதங்களில் 3,000 கோடி சொத்துக்களை புல்டோசர் வைத்து இடித்தார்கள். ஏன்னா அதெல்லாம் கட்டினதெல்லாம் புறம்போக்கு நிலத்தில். 2,000 கோடி ரூபா சொத்துக்களை கைப்பற்றியது யூபி போலீஸ். ஆர்டிக் என் நிலத்தை அபகரித்து என் குடும்பத்தை அழித்து விட்டார் என்று வாக்குமூலம் கொடுத்து 35 ஆண்டுகளாக அவரை எதிர்த்து போராடி வந்தார் ஒரு முஸ்லீம் பெண்மணி. அவர் பெயர் சூரஜ் கலி. அவருடைய சகோதரர் படுகொலை செய்யப்பட்டார், மகன் சுடப்பட்டார். உனக்கும் அதுதான் நடக்கும்னு சொன்னாங்க. யோகி கிட்ட போனா இதுதான் என் நிலைமை. ஆர்டிக் ஃபினிஷ்ட். இதுதான் உறுதியான ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல். லஞ்சங்கிறது அந்த ஊரில், அதாவது லஞ்சம் தாண்டவமாடிய ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு லஞ்சம் இல்லை என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அலகாபாத் நகரே 40 ஆண்டுகள் அந்த ஆர்டிக்கை கண்டு நடுங்கியது. போலீஸ்காரங்களை அவரை கேட்டுன்னு தான் கமிஷனர் போட முடியும். இதெல்லாம் பேப்பரில் வந்த விஷயங்கள். சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி. அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும். நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு கூட நான். அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அழுவார் சில சமயம். அந்த மாதிரி நான் ஒரு 1967 தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங். ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சார் சார். ஆடிப்போட்டேன் நான். அது ஒரு ஏழை கேட்டார்னாக்க நம்ம இவ்வளோ அவருக்கு ஏழ்மைக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஏழையை வர்ணிக்கிறத அப்படி வர்ணித்தார் அவர். அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி. அவர் என்ன பண்ணார்? திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல, வாரிசு யார் என்று கூறுவதற்கு இப்படி தான் ஆரம்பித்தார். ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார்? நானா வாரிசா? அங்கேருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது
ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன். கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன். எவ்வளோ கிளவராக மாத்திரம் பாருங்க. இது 2013. இறுதியாக அவர் மு.க. ஸ்டாலின் முதல்வராவதற்கு வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு. 2016 உயிர் எழுதிட்டு வரப்போ 30 வருஷம் ஆச்சு சார். இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை, குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை அவருக்கு உண்டு. ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போச்சு சார். 2014 உதயநிதி சொல்கிறார், எனக்கு அரசியல் ஆசை இல்லை. 2016 சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார், என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள். 2019 உதயநிதி இளைஞர் அணி செயலாளராகிறார். 2018 எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். 2021 தேர்தலில் போட்டியிடுகிறார். 2022 அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை. மே மாதம், நவம்பர் மாதம் அமைச்சராவேன் என்பது வதந்தி. 2022 டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர். எப்படி அப்படியே ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சொரூபமே, அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுது. வாரிசு அரசியல் தான் செய்கிறோம். யார் வாரிசு? பெரியார் வாரிசு, அண்ணா வாரிசு, கலைஞர் வாரிசு. முதல் 2 பேருக்கும் வாரிசே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? கருணாநிதி வாரிசு அரசியல் தான்ங்கிறத ஓப்பனாக, அதாவது பிரதம மந்திரி இங்கே வாரிசு அரசியலை பற்றி பேசின உடனே நாங்கள் வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார் ஸ்டாலின். உங்கள் அப்பா வீட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசென்ட் லேடி, அவங்க வார்த்தையை அளந்து பேசுங்க, கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே நம்ம பதில் சொன்னார், யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி நாங்கள் செய்வோம். நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன். ஈவேரா, அண்ணா, கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்கார். பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம், அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது. மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம். இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களா? தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார். பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கை சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது. பள்ளு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடானுங்க, அதனால வேலையில்லா திண்டாட்டம். அது சசி இல்லைங்க, அதை கேட்கலாம். இந்த பெரியாரை தான் அவர் சொல்லியிருக்காரு. இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று. தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறுகிறேன். தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி. தமிழ் ஒரு நியூசன்ஸ். தமிழ் புலவர்கள் பொய்யர்கள், எதிரி, சமூக எதிரிகள். இவரைத்தான் சொல்கிறார் நிர்மலா சீதாராமன்ட்ட எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி. திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம்? அவர் பெண்கள் சுயேட்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி, எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும். ஆண்கள் 2 வைப்பாட்டி வைப்புத்து கொண்டால் பெண்கள் 3 ஆசை நாயகர்களை வைத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் பெரியார் மண்.